இதிலேருந்து ஆரம்பிக்க இந்த மனுஷன் நம்மளை என்டர்டெயின் பண்ணது கொஞ்சமாக ஒவ்வொரு சாங்லேருந்து மாஸ் டைலாக்லேருந்து வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். காமெடி இங்கிட்டு எஸ்பெஷலி யுவர் சாங்ஸ்னால தான் நான் பாட்டு கேட்கவே ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லலாம். தளபதி பாட்டு கேட்டு தான் மேஜராக எல்லோரும் அப்படி தான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தளபதியோட ஃபில்மோகிராஃபி துப்பாக்கி, கத்தி, மெர்சல் ஓகே. இப்போ விட அப்போது தான் நல்லா இருந்துச்சு நான் ஃபீல் பண்ணுறேன். திருமலை, கில்லி, திருப்பாச்சி அது அப்போ நான் தேட்டரில் பார்க்கலேன்னு நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஷாஜகான் அந்த மாதிரி மூவி எல்லாம் போகலன்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். ப்ரீவாட்ச் பண்ணாலும் போர் அடிக்காது. ஒவ்வொரு வாட்டியும் சன் டிவியில் போடுறப்போ அப்புறமோ மாசாக ஒரு ஹைப் சூப்பர் ஹிட் சொல்லும்போது அப்படி இருக்கும். இப்போ எப்போ இந்த படம் ரிலீஸ் பண்ணுவான்னு ஆர்வமாக இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு போன தளபதி ரீரிலீஸ் போகிறியே தான். ஏன்னா அதுதான் டிவியில் பல வாட்டி பார்த்ததெல்லாம் அது ரீமேக்காக இருந்தாலும் அதில் ஆளுக்காண்டி ஒரு ரீவிசிட் மறக்க மாட்டேன். இப்போ லாஸ்ட்டு படம் சொல்லக்கூடாதுல்ல, ஜனநாயகன் சன் டிவியில் போட மாட்டேன்ட்டு வருத்தம் தான். ஏன்னா அப்படி ஒரு ப்ரைம் டைம்னா அது தளபதி போட மட்டும்தான். இப்போ நிறைய பேர் இருக்கலாம், பட் எப்படி ஒரு சூப்பர் ஸ்டாரோ அது மாதிரி ஒரு தளபதி தான். இந்த குட்டி தளபதி, சின்ன தளபதி, திடீர் தளபதி, ஒன்லி இளைய தளபதினா விஜய் தான். ஒத்துக்கலைனாலும் அதான் நெசம். ஓகே, அதான் தெரியுமே. என் பாட்டுக்கு தான் வளர்ந்தேன், படங்கள் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒருத்தன். நெக்ஸ்ட்டு இன்னும் ஆடியன்ஸுக்கே இருக்கிற ஆசைனா லியோ 2 அதெல்லாம் நடந்தால் என்ன, நடக்கலாம் என்ன. என்னோடய ஹைப் ஃபார் விஜய் அஜித் காம்போ தான் த பெஸ்ட்டு காம்போ எவர். அது நடந்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எத்தனை பேர் இதுக்காண்டி எதிர்பார்க்குறீங்க? அப்புறம் டைரக்டர்ஸ் சாய்ஸ் நெக்ஸ்ட்டு ராஜமௌழின்னு சொல்லிட்டு இருக்கிற வெற்றிமாறன், விஜய், கருடன் டைட்டில் நிறைய வந்துச்சு, போஸ்டர்ஸாக இருக்கட்டும். ஆனால் அதை விட்டுட்டு விடுதலை பண்ணார். பட் ஓகே தான், அதை எப்போ வேணாலும் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் ஓகே. பார்ட் 1 சொன்னேன். என்னோடய டைரக்டர்ஸ் லிஸ்ட் ஃபார் தளபதினா பாலா சார், ஜிவிஎம் சார், மிஷ்கினு, இவங்க 3 பேரும் கூடவே படம் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உங்கள் சாய்ஸ் யாருன்னு கமெண்ட் போட்டுருங்க. என்னத்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் அவங்க பண்ணணும்ல. ஓகே, என்ன தான் பாலிடிக்ஸ் போனாலும் திரும்ப ஒரு படம் பண்ண மாட்டார நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் தளபதி தான் சொல்லணும், பேக்குனோ பேக்கான்னு. ரைட்டு, இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ கைஸ். இதுக்கு எவ்வளோ வியூஸ் கிடைக்கும்னு எனக்கு தெரியாது, பட் என்னோடய வியூவை சொல்லிட்டேன். இது என்னோடய ஃபீலிங்ஸை நான் இதில் கொட்டிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்லாமல் நிறைய விஷயம் இருக்கலாம், அதெல்லாம் நெக்ஸ்ட்டு நான் கன்வே பண்ணுறேன். போஸ்ட் ஜனநாயகன் ரிலீஸ்க்கு அப்புறம் சொல்லலான்ட்டு இருக்கேன். நீங்கள் இது உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவோட வரேன். ஜனநாயகன் ஜான்வரி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எத்தனை பேர் எஃப்டிஎஸ் புக் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேருக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் தான் இதை கொஞ்சம் புஷ் பண்ண வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.